நதி கடலை சேர்கிறது, கடல் எங்கே சேர்கிறது? சூரியனுக்கு பூமி தவிக்கிறது, பூமிக்கு சந்திரன் தவிக்கிறது. கடலுக்குள் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பி போல ஒவ்வொரு ஆத்மாவும் தகித்து கிடக்கிறது. என்ன ரகசியம் தெரியுமா? சிப்பி கடலுக்குள்ள இருக்கு, சுத்தி தண்ணி இருக்கு. ஆனால் அந்த தண்ணி அந்த சிப்பியின் தாகத்தில் தீர்ப்பதற்கு ஒரு துளியை பெற்றிருக்கவில்லை. அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய நீர் வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. அது வந்து சேருகின்ற பொழுது அந்த துளி முத்தாக மாறுகிறது. இந்த சொல்லை முத்தாக பயன்படுத்திக் கொள்வது. நான் இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், உங்க பேருண்மையை சொல்றேன். நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்காது, சாபம் இல்லை, உண்மையத்தான் சொல்றேன். ஒருத்தர் என்னமோ பேசி இருக்கும்போது பின்னால இருக்கிற பையன் கிட்ட சொல்றார், கேளு. கேட்காது. நீங்க கேட்டீங்களா? அவன் கேட்கறதுக்கு. ஆனாலும் நல்லது சொல்லிக்கொண்டே இருங்கள், நம் தாய் தகப்பன் நமக்கு சொன்னதை போல். ஏன் தெரியுமா? அந்த குழந்தை நாம் சொல்லுகின்ற அந்த அறத்தை நமக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது. இந்த உலகத்தில் அதற்கு முன்னால் ஒரு சவால் வந்து விடுகின்ற பொழுது அந்த சவாலை சந்திப்பதற்கு நீங்கள் கற்றுத்தந்த அறம், ஒழுக்கம் அவர்களுக்கு அங்கே துணை புரிந்து அவர்கள் ஜெயித்து வருவார்கள். அதற்காக நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். நான் எப்பவுமே கூட்டத்துக்கு பேசுறவ இல்ல, இண்டிவிஜுவலுக்கு பேசுறவ. என்னுடைய வார்த்தை உங்கள் தனித்தனியான மனதிற்கானது. யாரான ஒரு வார்த்தை சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்தா, இந்த உலகத்துல பெரிய மாற்றம் நிகழாதுதான், ஆனா நம் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கு, அது நம் உலகம் தானே. அந்த உலகத்தில் ஒரு மாற்றம் நிகழும் தானே. அந்த உலகத்தில் மாற்றம் நிகழ்வதற்காக ஒன்றை சொல்லுகிறேன். எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். எங்கே இருக்க வேண்டும் என்பதனை நிதானமாக முடிவு செய்யுங்கள். நம்மில் பல பேருக்கு தெரிவதே இல்லை நாம் எங்கே இருக்க வேண்டும் என்பது. இந்த விஷயத்தில் உறுதியாக இருங்கள். எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்க. நீதிமன்றத்தில் ஜட்ஜா உட்காரணும்னு முடிவு பண்றீங்களா? உங்க புள்ள உறுதியா இருங்க, அதுல உறுதியா இருங்க. காவல்துறைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? உறுதியா இருங்க. டாக்டரா வரணும்னா உறுதியா இருங்க. இப்பெல்லாம் டீச்சர் வரக்கூடாதுன்னு பிரேயர் பண்றது இல்ல, இந்த ஸ்டூடெண்ட் ஒன்னு இருக்குது, அது வரலன்னா சூப்பர் கிளாஸ். அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நான் ஒன்று சொல்றேன், என்னுடைய வகுப்புல ஒண்ணு கூட ஃபெயில் ஆனது இல்லைன்னு சொல்றேன்ல. எங்க அம்மாவுடைய 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகள்ல ஒண்ணு கூட ஃபெயில் ஆனது இல்லை. ஃபெயில் ஆனது என்னன்னா எக்ஸாமினேஷன்ல இல்ல, லைஃப்ல. என்ன விஷயம் அது? என்ன ரகசியம் அது? அந்த ரகசியத்தை சொல்கிறேன். அந்த டீச்சர்களுக்கான அந்த ரகசியத்தை சொல்லுகிறேன். நம் வீட்டிலோ நம்முடைய வகுப்பிலோ குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் என்றால் நம் அறிவை பெறுவதற்காக வரவில்லை. உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஆசிரியர்களை, உங்கள் அறிவை அந்த குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். நாளைக்கு வந்தீங்கன்னா, நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தேன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு 20,000 ரூபாய் 30,000 சம்பளம் அதிகமாக வாங்கிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த குழந்தைகள் மிகப்பெரிய பதவியில் வந்து உங்களை சந்திப்பார் இல்லையா? அவர்கள் நீங்களாக மாறுவதற்காக உங்கள் வகுப்பிற்கு வரவில்லை, தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த வேலையை செய்து கொடுக்க வேண்டியது நம் கடமை. அதற்காகத்தான் ஆசிரியர்களாக பணிக்கப்பட்டிருக்கிறோம். இது பணி, சேவை. 100 நாளும் பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. 95 நாள் வாங்க போதும். 5 நாள் காது குத்துக்கு போங்க, கல்யாணத்துக்கு போங்க, மையத்துக்கு போங்க, போங்க. என்ன தப்பு? தந்தூரிக்கு போங்க, என்ன தப்பு? உடம்பு சரியில்லை, அம்மா அப்பா லீவ் போட்டு ஒரு வெந்நீர் வச்சு கொடுங்க. நீங்க உடம்பு சரியில்லைன்னா கொஞ்ச நேரம் ஆசுவாசமா உட்கார்ந்து அந்த நோயை பற்றி யோசித்து அந்த நோயை தணிப்பதற்கான வழி பாருங்க. எதுவுமே இல்லாம ஓட்டம் ஓட்டம் ஓட்டம், விவேகம் இல்லாத வேகம், போய் என்னத்தை சாதிக்க போறோம்? நான் ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன். உங்க குழந்தை எப்படி தெரியுமா பாருங்க, நான் என் பிள்ளையை அப்படிதான் பாக்குறேன். 98 வாங்கி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடணும். உங்ககிட்ட சொல்றேன்,
இந்த 98 மார்க் வாங்கும்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க பிரின்சிபல் மாதிரி நிறைய சம்பாதிக்கும். சம்பளம் சூப்பரா சம்பாதிக்கும். அடுத்த லெவல் நானு திறமசாலி, நிறைய எல்லாம் மார்க் வாங்க மாட்டேன், சுமாரா வாங்குவேன், பாஸ் பண்ணிடுவேன். ஆனா நல்லா பேசுவேன், டேலண்டட், ஸ்கில் பேஸ்ட், அவங்கள விட அதிகமாக சம்பாதிப்பேன். தேர்ட் கேட்டகரி ஒன்று இருக்குது, அது படிக்கவும் செய்யாது, எந்த திறமையும் இருக்காது, ஆனா அதுதான் இந்த 2 பேருக்கும் சம்பளத்தை கொடுக்கும். புரியுதா? ஐடென்டிஃபை த பேசிக் ஸ்கில்ஸ். நிர்வாகிகளாக இருப்பார்கள், பிசினஸ் பீப்புளா இருப்பாங்க. கொண்டு போய் நீட்ல உட்கார வச்சிடாதீங்க. ஆனா நீட்ல உட்கார வைக்கிறவங்கள கூட்டிட்டு போய் பிசினஸ் பண்ண வச்சிடாதீங்க. assess the children. எல்லாரும் போய் ஒரே இடத்துல விழாதீங்க. ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொல்லிச்சு, மேடம் என் பிள்ளை உங்களை மாதிரியே பேசணும். நான் சொன்னேன், என்ன மாதிரியே ஏன் பேசணும்? என்ன மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன்ல, அது மாதிரி பேசிட்டோம். have unique talent because இந்த உலகத்தில் வல்ல இறைவன் குப்பைகளை எறிவதே இல்லை, எல்லோரும் டேலண்டட் தான். இப்ப இந்த புகைப்பட கலைஞன் தம்பி இருக்காருல்ல, நான் அந்த தம்பியை பார்த்துட்டு இருந்தேன். அதான் ஒரு போட்டோ பிடிச்சி முடிச்ச உடனே ஒரு தம்பப் பண்ணி முடிச்சுட்டேன்றார். இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது இந்த உலகத்திலேயே மோடி சார் வந்தா கூட ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தகுதி இருக்கிறது போட்டோகிராஃபர் தான். அவர் அப்படியே நிப்பார், வேற யாராலும் முடியாதுங்க. யார் நல்ல போட்டோகிராஃபர் தெரியுமா? எல்லாத்தையும் பிடிக்கிறவன் போட்டோகிராஃபர். தன்னுடைய ஃப்ரேம்ல இதெல்லாம் வரக்கூடாதுன்னு ஏன் விளக்குறானோ அவன் போட்டோகிராஃபர். சேர்க்கிறவன் இல்ல போட்டோகிராஃபர், கழிக்கிறவன் தான் போட்டோகிராஃபர். கழிச்சு போடணும். ஒரு தம்பி இந்த இதுல வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் எல்லாருக்கும். அவன் பேர் கூட என்னன்னு நான் கேட்டேன். ஆனா அந்த புள்ள தான் இந்த பூவெல்லாம் போட்டு கீழே போட்டுச்சு. வேலை பண்றன்ற வேகத்துல எல்லாத்தையும் நில கொலைச்சிட்டு போச்சு. நிதானம், எந்த வேலையை செய்தாலும் முனை முறியாத நிதானம். that leads you to the heights. மற்றவர்களால் எட்ட முடியாத விஷயங்களை, உங்ககிட்ட எனர்ஜி இருக்குன்னா, கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இருந்ததுன்னா, you excel, you go and you rule. இந்த எக்ஸலன்ஸ் வரணும்னா டீடைலிங், கான்சென்ட்ரேஷன், பர்ஃபெக்ஷன், இது எல்லாமே இருக்கணும். எந்த பர்ஃபெக்ஷனும் இல்லாம வெறும் போட்டு செதறி அடிச்சோம்னா அவன் மாணவன் கிடையாது, அவன் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது சில பேருக்கு வலிக்கும் மேடம், பரவாயில்லங்கிற நான். ஆபரேஷன் மாதிரி தானே, வலிக்கட்டும், அப்பொழுதுதான் நோய் தீரும். சொல்லிக் கொடுங்கள், குழந்தைக்கு பிடித்த மாதிரி சொல்லிக் கொடுங்கள். பிடிக்க மாதிரி சொல்லிக் கொடுக்கறதில்ல, அவன் கேட்டுக்கலையா, அவனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சொல்லிக் கொடுங்கள். அவனுக்கு காலம் வருகின்ற பொழுது அது புரிந்து போகும். ஆசிரியர்களிடத்தில் ஒரு சின்ன இன்டெலெக்ட், அரோகன்சி இருக்கணும். தாயிடத்தில் இருக்கணும், தந்தையிடத்தில் இருக்கணும். ஒரு சின்ன கண்டிப்பு, தண்டிப்பு அல்ல, சின்ன கண்டிப்பு இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்லிவிட்டு போகிறேன். தாய் தந்தையர் 2 பேரும் இருக்கிறீர்கள், குழந்தையை நல்வழிப்படுத்துகிறீர்கள் என்றால், தாய் தந்தைக்கு முன்னால் குழந்தையை கண்டிக்கின்ற பொழுது தந்தைமார்கள் அந்த தாயை கண்டிக்காமல் இருக்கட்டும். எவ்வளவு கைத்தட்டல் வருது பாருங்க. அதே மாதிரி தந்தைமார்கள் பிள்ளைகளை கண்டிக்கின்ற பொழுது, அப்பா போனவுடன் அப்பாவை பற்றி குழந்தைகளிடத்தில் குறை சொல்லாமல் இருக்க தாய்மார்கள் பழகிக் கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் ஆண் பெண்ணாகத்தான் இருக்கிறோம், ஆனால் தாய் தந்தையராக இருப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். உங்கள் சிறு சொல்லும் உங்கள் குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். அந்த சொல்லோடு கவனத்தோடு இருங்கள். நான் ஒரு செய்தியை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும், அதனால நான் சொல்றேன். இப்ப கூட சென்னை புத்தக திருவிழாவில் இதை நான் பேசி இருக்கிறேன். புரியல எனக்கு, நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. இன்னும் எனக்கு நேரம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. பட் டெப்தான ஒரு 2 விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா டேக்அவே வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது இருக்கணும்ல. கேட்டு கை தட்டணும், சிரிச்சோம், அது வேற. வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு 2 பேக்கெட் டேக்அவே. பறவை இருக்குல்ல, பறவை, முட்டைக்கோழி சமைச்சிருக்கீங்களா?
கோழி முட்டை கோழியாக இருக்கும். அந்த குடல் எடுத்து பார்த்தீங்கன்னா முட்டையாக இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். முட்டைக்கோழி சமையல். நான் ஒரு ஜுவாலஜிஸ்ட் கிட்ட கேட்டேன், எங்கள் அம்மாவும் தான் முட்டைக்கோழி அறுத்து சமைச்சிருக்காங்க, ஆனால் அந்த முட்டையில் ஒருபோதும் ஓடு இல்லையேன்னு சொன்னேன். நான் அன்னைக்கு முட்டை போடுற அந்த பறவைக்கு முட்டை போடுறதுக்கு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தான் அந்த முட்டை ஓடு கட்டுமா, சயின்ஸ். அதுதான் அதுக்கு பிரசவ வலியாம். அப்படி அந்த முட்டைக்கு ஓடு கட்டிருச்சுன்னா அது முட்டை போட்டாகணும். இப்போ கோழிக்கு பிரச்சனை இல்லை, அது நம்ம மேல கோவமா இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடும், இல்லைன்னா நாம சொல்ற இடத்துல இடும். பறவைகளுக்கும் பிரச்சனை இல்லை, அதுங்க கூடு கட்ட தெரியும். எனக்கு எங்க மனசு போச்சுன்னா, கூடு கட்ட தெரியாதுல்ல குயில், அது எங்க அந்த முட்டையை போடும், எப்படி அது மேனேஜ் பண்ணுது அந்த டைமை? என்கிட்ட அந்த ஷரீஃபா மேடம் பேசும்போது கேட்டாங்க, ஹவ் யூ மேனேஜ் யுவர் டைம்? நான் ஒரு இல்லத்தரசி, ஒரு மனைவி, நான் ஒரு தாய், ஒரு ஆசிரியை, ஒரு பேச்சாளர், டிராவல் பண்றவ, எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணும்ல. ஹவ் ஐ எம் மேனேஜிங் அப்படின்னு கேட்டாங்க. இதை பாருங்க, என் மேனேஜ்மெண்ட்டை விட குயில் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு பெருசு பாருங்க. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதுக்கு வயிற்றுல முட்டை வந்துருச்சு, 1.5 மணி நேரத்தில் முட்டை ஓடு கட்ட போகுது, அதுக்கு கூடு வேணும். 1.5 மணி நேரம் தான் டைம், கூடு வேணும். கூடு வந்து ஏற்கனவே காக்கா கூடா இருக்கணும், அந்த காக்கா கூட்டில் அந்த காக்கா முட்டை போட்டிருக்கணும், இல்லைன்னா இது போய் போட்டுச்சுன்னா கீழே தள்ளி விட்டுரும், அந்த முட்டையில சேர்த்து இது முட்டுடும். ஸோ இவ்வளவும் பார்க்கணும், எவ்வளோ டென்ஷன் பாருங்க. எனக்கு இந்த பிரசவத்தில் பொண்டாட்டிய உள்ள லேபர் வார்டுக்கு அனுப்பிட்டு வராந்தால நடந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஆண்கள் மாதிரி ஒரு ஆண் குயில், அது என்ன பண்ணுமா, அந்த குயில் பெண் குயிலை உட்கார வச்சுட்டு காக்கா கூட தேடி போவாங்க. காக்கா முட்டை போட்டிருக்க கூடா தேடி போய் அந்த பெண் காகம் இருக்கல, அதுக்கு வம்பு பண்ணி அதை வெளியில இழுத்துட்டு போகுமா. அது போய் ஒரு சுத்திட்டு வர்றதுக்குள்ள இந்த குயில் போய் அங்க முட்டை போட்டு வந்துருமா. இது இயற்கையின் எவ்வளவு பெரிய அருள் பாருங்க. இப்ப நான் பேசுனது இது கிடையாது, நான் பேச போறது இது கிடையாது, உங்க டேக் அவே மெசேஜ் இது கிடையாது. இப்ப அம்மா அப்பா கடமை முடிஞ்சிருச்சு. இப்ப பிரச்சனை தொடங்குது யாருக்குன்னா முட்டைக்கு. இப்ப அந்த முட்டை அம்மா அப்பா இல்ல, காக்கா கூட்டுல தனியா இருக்குது. காகம் அடகாக்குது. அடக்காத்த காகம் முட்டை பொரிஞ்ச உடனே எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் அந்த குயில் குஞ்சையும் பார்க்கும். காக்காக்கு தெரியாது அது குயில் குஞ்சுன்னு. வெளியில இருந்து வேட்டையாடி சாப்பாடு கொண்டு வந்து எல்லார் வாயிலையும் போடும். அப்போ குயில் குஞ்சம் வாய் திறந்து சாப்பாடு வாங்கிக்கும். ஆனா கொஞ்சம் வளரும் பாருங்க குயில் குஞ்சு, ஆனா பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னும். அது வளர்ற நேரத்துல கீச் கீச்சுன்னு கத்தோம்ல, அந்த டைம்ல காக்கா குஞ்சனுடைய சவுண்டு வேறையா இருக்கும், குயில் குஞ்சனுடைய சவுண்டு வேறையா இருக்கும். அப்போ தாய் காக்கா பார்க்கும், வேர் இஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ், என்ன சவுண்ட் இது அப்படின்னு. அது வாய் திறந்து பசிக்காக கத்துகின்ற பொழுது வாயில் கொத்தும். எந்த குயில் குஞ்சு தான் அறியாத பருவத்தில் ஏதோ ஒரு ஆசையாக ஒரு இடத்திற்கு போகின்ற பொழுது, ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது பெரியவர்களால் தண்டிக்கப்படுகிறார்களோ, அந்த குயில் குஞ்சு சாகும் வரைக்கும் அந்த குயில் பாடுகின்ற பொழுது சந்தோஷமான பண்ணை அது இசைப்பதே இல்லை. கடைசி வரைக்கும் அது சோகத்தோடு தான் அந்த இசையை வெளிப்படுத்தும். அதனால் தான் பாரதியார் சொல்லும் போது இசைக்கும் குயில்னே சொல்ல மாட்டார், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். இதை உங்களுக்கு ஏன் தெரியுமா சொல்றேன்? குழந்தைகளை கொத்தி விடாதீர்கள். சோகப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிள்ளைகளை, நீங்க $1000 இல்ல $1000 கோடி கொடுத்தாலும் குழந்தைகிட்ட சந்தோஷம் வராது. இட் ரிஜெக்ட்ஸ். முக்கியமா உஸ்தாதுகளுக்கு இதை சொல்லணும், அடிச்சிடாதீங்க, கொத்திராதீங்க, அன்பா சொல்லி கொடு. நான்லாம் முட்டில அடி வாங்கினவ உஸ்தாது கிட்ட. கைத்தற்ற குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனா ஒண்ணு சொல்றேன் குழந்தைகளே, இந்த டீச்சர் கிட்ட குச்சி இருக்கிறது நல்லதுதான்.
ஒரு வகையில சொல்றேன், நல்லதுதான். நம்ம கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்கல்ல, இப்ப அது போலீஸ்காரர்கிட்ட இருக்குது. நம்ம கிட்ட ஒழுங்கா இருந்தா அவர்கிட்ட போயிருக்காது, அவர்கிட்ட போயிடுச்சு. அவங்க கண்டிக்கிறாங்க, நாமளே கண்டிச்சோம்னா அவங்க கண்டிக்கிற அளவுக்கு புள்ள வளராது. நாமளே இங்க கரெக்டா நிறுத்திக்குவோம். அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். உங்களிடத்தில் சொல்கிறேன், ஒரு விஷயம் சொல்லி முடித்தாகிவிட்டது. இன்னும் ஒரு விஷயத்தோடு நான் இடம் சார்கிறேன். எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் என் கணவர் என்னுடைய தாயாருக்காகவும் துவா செய்யுங்கள். என் சகோதர சகோதரிகளுக்காக துவா செய்யுங்கள். ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட, முக்கியமா எல்லா இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு போறேன். வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது, பேரழகானது. வல்ல இறைவன் நம்மை நேசிக்கிறான் என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையின் மீது நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் இந்த கனடா நாட்டுக்கு போகும்போது ஒரு அனுபவம் நடந்ததுன்னு சொன்னேன்ல, அடுத்த அனுபவம் ஒன்று நடந்தது. அதை நான் சொல்லிட்டு வரேன், ஒரு 3 மாசமா சொல்லிட்டு வரேன் உங்களை பார்த்து. ஏன்னா நீங்க அதை தோண்டி எடுத்து கேட்க மாட்டீங்க, அதனால இந்த கிரௌடுக்கு சொல்றேன். நான் அந்த மீட்டிங்ல பேசிட்டேன்ப்பா. பேசிட்ட உடனே என் பேச்சு முடிஞ்சது. எனக்கு அடுத்த நாள் ஃப்ளைட். நான் அந்த வீட்டுக்கு போகணும். அந்த மார்க்கம்ல இருந்து நான் டொரண்டோ மெயின் இடத்துக்கு போகணும்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும். அந்த இடத்துக்காக நான் வேகமா முடிச்சுட்டு வேகமா போகும்போது ஒரு பொண்ணு வந்து என்னை பிடிச்சிட்டா, கை பிடிச்சிட்டு, மேடம் தேங்க்ஸ் 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 சொல்லிட்டே இருக்கா. ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க மேடம், என் மனசுல இருந்த அடப்பு உடஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் ரிலீஸ் ஆயிட்டேன். நீ என்ன ரிலீஸ் பண்ண தெரியுமா? 8 வருஷமா உள்ள ஒரு சிறையில இருந்த என்ன ரிலீஸ் பண்ணிட்ட, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்றா. ஆனா சம பணக்காரியா இருக்கிறாங்க. பார்த்தா ஒரு 40-45 வயசு இருக்கும். சரியான வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, கையில ஒரு சாவி வச்சிருக்காங்க. அது BMW ஆர் மெர்சிடிஸ், பெரிய சாவி, எல்லாம் வைரம் தான் போட்டிருக்காங்க. அழுகுறாங்க, தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கு என்னன்னா நம்ம மேக்கப் கலையுது. ஐயோ மேக்கப் கலையிற மாதிரி அழுவுதே பிள்ளைன்னு பார்த்துட்டே இருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு கையில முத்தம் கொடுத்துட்டு ஓடிடுச்சு வெளியில. சரியான குளிர். என் மனசுல திடீர்னு ஒரு கொஸ்டின். நேரா ஓடி போய் அந்த பொண்ணை பிடிச்சேன். இந்தாம்மா நில்லு. அந்த பொண்ணு மறுபடியும் வந்துச்சு. 45 நிமிஷம் பேசியிருக்கிறேன், 18 பாயிண்ட் பேசியிருக்கிறேன். எந்த பாயிண்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சது? அதை சொன்னா டைரக்டா அதை சொல்லிட்டு போயிடலாம்ல மக்களுக்கு. என் மக்களுக்கு சொல்லுன்னு அது சொல்லுச்சு. 8 ஆண்டுகளாக அதனுடைய வலியை தீர்த்த அந்த ஒரு பாயிண்ட் சொல்லணுமா 2 நிமிஷம் ஆகும். வேணுமா? உங்களை கேட்க மாட்டேன். வேணுமா? ஏன்னா உங்களுடைய உலகம் மிக பெரியது சகோதரர்களே, எங்கள் உலகம் மிக சிறியது. நீங்க உங்களுக்காக சொல்றேன், வாங்கி வச்சுக்கணும்னா வாங்கி வச்சுக்கோங்க நீங்களும். ஏன்னா பொதுவாக தனியாவா போய் சொல்ல முடியும்? உங்களுக்காக கேட்டு ஒரு காடு, ஒருத்தன் நடந்துட்டு இருக்கான். அதுல நாம தான் வச்சுக்கோமே, வழியில திடீர்னு ஒரு பாம்பு புத்து பார்த்துட்டான். காடு, அடர்ந்த காடு. ஐயோ பாம்பு புத்து. உள்ள இருந்து ஒரு கரு நாகம் அப்படி வந்துருச்சு வெளியில. யா அல்லாஹ், நான் என்ன பண்றது? வேற வழி கிடையாது. போறான். இவன் பாம்பை பார்த்த மாதிரி பாம்பை இவனை பார்த்துருச்சு. அதுக்கு இறங்கி பின்னால வருது. எவனோ ஒருத்தன் நம்ம காட்டுக்கு வந்திருக்கான். வருதா, வந்துகிட்டே இருக்கும்போது இவன் அதை பார்க்கறான். பாம்புன்னு சரி, அது பாட்டுக்கு அது போகுது, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறான். நம்மள மாதிரி பாம்பு காலில் கொத்திருச்சு. அப்படியே நிக்கிறான். கொத்திட்டு பாம்பு போயிருச்சு. இப்ப இவனுக்கு 2 ஆப்ஷன். ஒன்னு, பாம்பை தேடி போலாம். பாம்பு கிட்ட போய் கேட்கலாம், பாம்பே பாம்பே, நான் உன் வழிக்கு வரவில்லை, நீ என் வழிக்கு வந்து என்னை ஏன் கொத்தினாய்? நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை, நண்பர்கள், உறவுகள், உடன் வேலை செய்யக்கூடியவர்கள், பெற்ற பிள்ளைகள், யார் பார்ட்னர்ஸ், யார் வேணாலும் இருக்கட்டும். கொத்திட்டாங்க. அது என்ன நீயா படமா? உடனே அது திரும்பி வந்துட்டு கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு.
பாம்பு கிட்ட நியாயம் கிடைக்காது. அதனால் பாம்பின் பின்னால் போவதை விட்டுவிட்டு உங்கள் உடம்பிலே விஷம் ஏறிக்கொண்டிருக்கிறது, விஷத்திற்கு மருத்துவம் பார்க்க தொடங்குங்கள். உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள தொடங்குங்கள். நீங்கள் யார் பின்னாலோ போய் அவர்களை அடிப்பதோ, அவர்களை பழிவாங்குவதோ, அவர்களிடத்தில் நியாயம் கேட்பதற்கோ வாழ்க்கையில் அவ்வளவு ஒன்றும் இடமில்லை. எங்க அம்மா சொல்லுவாங்க, 2008 எனக்கு பெரிய வாழ்க்கையில் ஒரு அடி, உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன், தொழுகையில் அழுதுட்டு இருக்கேன். தொழுகை முடிகிற வரைக்கும் அம்மா பார்த்தாங்க. வெளியில வந்த உடனே எங்க அம்மா சொன்னாங்க, இங்க பாரு சுல்தானா, எதற்காக அழறியோ, அழுகை நிறுத்து. சொல்லிட்டல்ல, அங்க சொல்லிட்டல்ல, நீ ஒழுக்கம் சார்ந்தவளாக, நீ அறம் சார்ந்தவளாக இருந்தால் யார் உன்னை துரோகம் செய்தார்கள் என்று அழுகிறாயோ, இறைவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். உன் முன்னால் சோழி போல் அவர்களை கொண்டு வந்து போடுவான். யாருக்காக நீ அழுதாயோ, யார் உன்னை துரோகம் செய்தார்கள் என்று அழுதாயோ, அவர்கள் உன் முன்னால் வந்து விழுகின்ற பொழுது, யா அல்லாஹ், நான் இப்படி நினைக்கவில்லையே, நீ இவர்களை மன்னிக்க மாட்டாயா என்று அவர்களுக்காக நீ துவா செய்ய தொடங்கும் காலம் வரும் என்று அம்மா சொன்னார். 10 ஆண்டுகளில் வந்தது. I didn't chase the snake, I treat the venom. நான் என் விஷத்திற்காக மருத்துகளை பார்க்க தொடங்கினேன். இதோ 13 ஆண்டுகள் கழித்து உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். Don't chase the snake. அவன் இருக்கிறான். நாம கேட்டா 4 தான் கேட்போம், அவன் கேட்டா 40,000 கேட்பான். Have trust, have faith, have ஈமான். வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக வாய்ப்புகள் வருகின்ற பொழுது சோம்பேறித்தனத்திற்காகவோ அடுத்தவர்களை குறை சொல்லுவதற்காகவோ அதை தள்ளி போடாமல் எழுந்து நின்று அதை சந்திக்கக்கூடியவர்கள் நல்ல பிள்ளைகளையும் நல்ல குடும்பத்தையும் படைத்துக் கொள்கிறோம். அதனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் குழந்தைகளையோ உங்கள் கணவரையோ உங்களையோ நீங்கள் பார்த்துக் கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது. ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்கள் கணவன்மார்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பெண்களாகிய நீங்கள் தருகின்ற மாபெரிய பரிசு என்ன தெரியுமா? நீங்கள் உடல் நலத்தோடு உயிரோடு இருப்பதுதான். அதை விட மிகப்பெரிய பரிசை அவர்களுக்கு நீங்கள் தரவே முடியாது. உடல் ஆரோக்கியத்துடனும் உள்ள ஆரோக்கியத்துடனும் உயிருடனும் இருப்பது, குடும்பத்தை தேசத்தை நேசிப்பது, பொது அறிவை வளர்த்து கொள்வது, சிறிய விஷயங்களுக்கு முடங்கி போகாமல் எழுந்து வேலைகளை கவனிப்பது என்று இருங்கள். நான் இப்படித்தான் இருந்தேன். நான் இப்படி சிறிய சிட்டுக்குருவி மாதிரி தான் பார்த்தேன். என் சிறகை எடுத்து விரிய விரிய தொடங்குகின்ற பொழுது கடமை தவறாமல் கடமையோடு நின்று அறத்தோடு இருந்து வாழ்வியலோடு இருந்து நம்மால் உயர உயர பறந்து ராஜாளியாக இருக்க முடியும் என்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். மேலே வானம் காத்திருக்கிறது. பெண்களே, சகோதரர்களே, குழந்தைகளோடு சேர்ந்து சிறகை விரித்து பறங்கள். செம்புட்பறவையே, சிறகு விரி, எழு, பற, வானம் காத்திருக்கிறது. அங்கே பறந்து கொண்டே மீண்டும் மீண்டுமாய் சந்திப்போம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.